ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வெந்தய ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். 50 கிராம் வெந்தயத்தை நல்லா கழுவிட்டு ஊற வச்சிடணும். கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அதை முளை கட்டி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிடணும். வச்சுட்டு அது முளை கட்டுற வரைக்கும் நம்ம ஒரு 2 days வெயிட் பண்ணணும். இப்போ 2 days ஆயிடுச்சு. இப்போ அதை பிரித்து பார்ப்போம். நல்லா முளை கட்டி வந்திருக்கும். முளை கட்டின வெந்தயத்தில் ப்ரோட்டீன் கூடுதலாக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஊறுகாய் இதுக்கு தேவையானது நல்லெண்ணெய், கடுகு, தனி மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி, புளிக்கரைசல். ஒரு நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து கரைச்சி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நாட்டு சர்க்கரை இல்லாட்டி மண்டபலம் எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். தேவையான நல்லெண்ணெயை ஊற்றி கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சதுமே அந்த முளை கட்டின வெந்தயத்தை அதில் போட்டு வதக்க ஆரம்பிச்சிடணும். கொஞ்சம் லைட்டாக ஈரப்பதமாக தான் இருக்கும் வெந்தயம். ஆனால் போட்டு அந்த ஈரப்பதம் போகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் நல்லா ஸ்ப்ரே ஆகிற அளவுக்கு பண்ணிடணும். அதுக்கப்புறம் அடுத்தடுத்து மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி எல்லாத்தையுமே போட்டு வறுக்கணும். இது நம்மளுக்கு நார்மலாக சாம்பார் சாதம், தயிர் சாதம் இதுக்கெல்லாம் நம்ம சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இதனுடைய டேஸ்ட் ரொம்ப அமேசிங்காக இருக்கும். கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி போட்டாச்சு. அதுக்கப்புறம் மிளகா பொடி நாங்கள் 2.5 ஸ்பூன் போட்டிருக்கோம். நீங்கள் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் போனாலும் சரி நீங்கள் போட்டுக்கோங்க. நாங்கள் கொஞ்சம் உரப்பு நிறையா வேணுங்கிறதுனால 2.5 ஸ்பூன் யூஸ் பண்ணியிருக்கோம். தேவையான அளவு உப்பு, அந்த புளி கரைசலையும் எடுத்து ஊற்றிடணும். ஊற்றிட்டு லைட்டாக கொதிக்கவுமே நம்ம இதை மூடி வச்சிடணும். கொஞ்சம் நேரம் கழித்து ஓப்பன் பண்ணிப்போம். அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு ஊறுகாய் ரெடிங்கிற பக்குவத்துக்கு வந்துருச்சு. இதில் இப்போ அந்த நாட்டு சர்க்கரையை கொஞ்சம் போட்டுருவோம். போட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு திரும்ப ஓப்பன் பண்ணால் ஊறுகாய் ரெடி. நீங்களும் இது மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும், சுவையாக இருக்கும். 3, 2, 1. பை.